அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக்கில் நம்ம சீரிஸ் டாபிக் இருக்க சம் 21 35 வரைக்கும் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஃபர்ஸ்ட் 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த பார்ட் 3 நம்ம இந்த ஃப்ராக்ஷனில் வர சம்மு புள்ளி வச்சு வர சம் நம்ம எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க. அடுத்து இந்த பார்ட் 4ல் இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்க இந்த நம்பர் சீரிஸ் டாபிக்ல இருக்க சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து பார்ட் 5ல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் நம்பர் சீரிஸ். ஓகேவா? சரி, 21வது சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? 9, 11, அடுத்து 20, அடுத்து 31, அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 82. நீங்கள் பாஸ் பண்ணி எல்லா சமயமே பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ளஸ் பண்ணிருக்காங்க, அடுத்தது கிடைச்சிருக்கு. அந்த பேட்டர்ன் தான் இது. ஓகேவா? 9ஐயும் 11ஐயும் ப்ளஸ் பண்ணி எவ்வளோ வரும்? 20 வரும். அந்த 20 தான் அடுத்து போட்டிருக்காங்க. 11ஐயும் 20ஐயும் ப்ளஸ் பண்ணால் 31 வரும். அந்த 31 அடுத்து போட்டிருக்காங்க. இப்போ இது என்ன போட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது 2 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும். 20 + 31 51. 51 தான் அடுத்து வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 51 தான். இது பேட்டர்ன் கரெக்டாக தான் செக் பண்ணுறதுக்கு அடுத்தும் பார்த்துக்கலாம். 31ஐயும் 51ஐயும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 82. 82 தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டானது தான் ஆன்சர் 51. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 22வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? 5, 16, அடுத்து 49, அடுத்து 104, அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் எப்பயும் போல டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 5க்கும் 16க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 11. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 5 கூட 11 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 16 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ 49 16 மைனஸ் பண்ணால் எவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? 9 - 6 3, 4 1 போச்சுன்னா 3. ஓகேவா? அப்போ கண்டுபிடிச்ச 16ஐயும் 33ஐயும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணால் 49 கிடைச்சிது. இப்போ 104ஐயும் 104 49 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். இது வந்து 9 ஆகும். இது 14 5 5. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 55 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 49 55 ப்ளஸ் பண்ணால் 104. என்ன பேட்டர்னா ஃபர்ஸ்ட் 5 இருந்திருக்கு. 5 கூட 11 ப்ளஸ் பண்ணால் 16 கிடைச்சிருக்கு. 16 கூட 33 ப்ளஸ் பண்ணால் 49 கிடைச்சிருக்கு. 49 கூட 55 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 104 கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன ப்ளஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? 11 33 55. அடுத்து என்ன வரும்? 77 வரும். ஓகேவா? இந்த ஆட் நம்பர் தான் போட்டிருக்காங்க. 2 2 போட்டிருக்காங்க. அடுத்த ஆட் நம்பர் என்னது? 7 77. ஓகேவா? இப்போ 104 77 ப்ளஸ் பண்ண போகிறோம். 104 77. இங்கே 1 வரும், இங்கேயும் 1. அப்போ 8 1 181. ஓகேவா? 181 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 181. நெக்ஸ்ட் 23வது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 3, 8, 22, 63, 185. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 3 டேபிள்ஸ் பக்கத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 × 1 பண்ணால் 3 வரும். அடுத்து 3 × 2 பண்ணால் 3 × 3 பண்ணால் வரும் 9. அது கூட 1 மைனஸ் பண்ண 8 வரும். அந்த டைப் தான் இருக்கு. பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ஆன்சர் போடுறேன். இப்போ 3 இது என்ன ஃபார்மேட்னா 3 × எல்லாத்தையுமே 3ஆல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அது கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணால் எவ்வளோ வருது? 3 × 3 9. 9 - 1 வந்து 8. 8 கிடச்சிதா? அப்போ இது கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருப்பாங்க? இதுக்கு முன்னாடி இருக்க 8ஐயும் அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 24. 24 கூட 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 23 தான் வரும். ஆனால் 22 இருக்கு. அப்போ 2ஆல் பண்ணியிருப்பாங்க. 22 வந்துச்சா? அந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருப்பாங்க? 22 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 66. அது கூட 3 மைனஸ் பண்ணால் 63. இதெல்லாம் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணாங்க. -1 -2 -3 அடுத்து -4 வரும். ஓகேவா? இப்போ இந்த 185 எப்படி கண்டுபிடிச்சாங்க? 63 அதுக்கு முன்னாடி 63 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4ஆல் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 3 3 9, அப்புறம் 18. ஓகேவா? 189 - 4 வந்து 185. 185 இருக்கா? 185 இருக்கு. அப்புறம் அடுத்தது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிறதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த மைனஸ் பண்ணணும். 185 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5, இங்கே 1 வரும். 24 25 3 1s are 3. அடுத்து 2 பண்ணால் 5. 555 5ஆல் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 550 வரும். 550 ஆப்ஷனில் இருக்கா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 550. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீக்ரெட் சம் பார்க்க போகிறோம். இந்த சம் நான் உங்களுக்கு இது வந்து இந்த ரீசனிங் புக்கில் இருக்க சம் தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் நோட் எடுத்து ஆன்சர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சம் என்னன்னா 3 4 7 மறுபடியும் 7 13 அடுத்து 13 21 22 31 44 அடுத்து என்ன வரும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தெரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 24வது பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க?
1 2 5 12 27 58 121 இந்த டைப்ல நான் எதுக்காக எடுத்துட்டு வரேன்னா எக்ஸாமால நீங்க யோசிப்பீங்க இந்த மாடலும் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால எடுத்துட்டு வரேன் நான். இது என்ன பண்ணிருக்காங்க, 2வது நம்பர் வரதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரான 1ஐயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் 0வால ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ண என்ன வரும், 1 × 2 வந்து 2, 2 + 0 2, 2வது வந்துதா, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ 5வது வரதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருக்க 2ஐ 2ஆல மல்டிப்ளை பண்ணி, எல்லாமே 2ஆல தான் பண்ணி ஒன்று ஆட் பண்ணுறாங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணி 0 பண்ணால் 4 தான் வரும். ஸோ அதனால் இங்கே 5 இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, 1ஆல பண்ணியிருக்காங்க. 1ஆல பண்ணால் 2 × 2 4, 4 + 1 வந்து 5. இந்த மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 12வது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, 12 எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்க 5, 5 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். 10 கூட 2ஆல ப்ளஸ் பண்ணால் 12. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த 12 வந்து 12 2ஆல பண்ணால் 24, 24 + 3 27, 27 இருக்கா, 27 இருக்கு. அடுத்து 27 வந்து 2ஆல பண்ணால் 54 வரும். 54 4ஆல பண்ணால் 58 வந்துச்சா, 58 அடுத்த பேட்டர்னில் இருக்கா, 58 இருக்கு. அடுத்து 58 2ஆல பண்ணால் எவ்வளோ வரும்னா, 50 வந்து 2ஆல பண்ணால் 100 வரும். 8 வந்து 2 வாட்டி பண்ணால் 16, 100 + 16 116, 116 + 5 எவ்வளோ வரும்னா, 116 + 5 121, 121 இருக்கா, 20 இருக்கு. இப்போ அடுத்து கண்டுபிடிச்ச ஆன்சர் நம்மளுக்கு. இப்போ 121 × 2ஆல பண்ண எவ்வளோ வரும், 2 4 2 242 + 6 பண்ண எவ்வளோ வரும், 248. 248 ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து 248. ஈஸியாக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட்டு 25வது சம் பார்க்கலாம். இது புள்ளி வச்ச சம். இதில் புள்ளி வச்சதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, 0க்கு அப்புறம் நம்ம புள்ளி வச்சு பண்ணுறோன்னா 5 போகிறோன்னா இது வந்து எதுக்கு சமம்னா, இதுவும் 1 தான், 0.50 இதுவும் 1 தான். ஓகேவா. என்ன 5 பைசா தான் டிஃப்ரென்ஸ், 5 பைசா 0, 0 5 வரும், இதுதான் வேற. ஓகேவா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். 0.5, அடுத்து 0.55, அடுத்து 0.65, அடுத்து 0.8, அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 கூட நம்ம 5 பைசா ஆட் பண்ண எவ்வளோ வரும்னா 0.55 வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்களா. இப்போ 0.55 கூட நம்ம எவ்வளோ 0.10 ஆட் பண்ண வருமா, 10 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0.65 வரும். எல்லாமே டபுள் பண்ணியிருக்காங்க இவங்க, எல்லாமே 5 பைசாவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. 0.65 வந்துச்சா. இப்போ 0.65 கூட 0.15 ஆட் பண்ண எவ்வளோ வரும், 0.8 வருமா, 0.65 இது கூட 15 பைசா ஆட் பண்ண எவ்வளோ வரும், 0. இந்த 0 எப்படி இருக்கும், இங்கே 1 வரும், அப்போ 8 வரும். ஓகே. 0.80 வரும். இந்த புள்ளிக்கு அப்புறமா நீங்கள் 0 போடணும் அவசியம் கிடையாது, 0.8 போடலாம். 0.8 தான் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம எல்லாமே 5 பைசாவை ஆட் பண்ணிட்டு வரும். அப்போ அடுத்து என்ன வரும், 0.20 தான் வரும். ஓகே. 0.8, அடுத்து 0.20, இந்த 20 0 பண்ண அவசியமே கிடையாது. ஓகேவா. இப்போ பண்ணால் முழு 0 இங்கே வந்துடும், அந்த 1 இங்கே வந்தால் ₹1 வரும். ஓகே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 தான். இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 0.05 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து 0.10, அடுத்து 0.15, அடுத்து 0.20 பண்ணியிருக்காங்க. 80 பைசா கூட 20 பைசா ப்ளஸ் பண்ணால் ₹1 கிடச்சிடும்ல, அந்த 1 தான் இது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 26வது சம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 8 13 24 41. இதை நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு புது மாடல் தான், இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காத மாடல் தான். என்னன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இது 2 ப்ளஸ் பண்ண என்ன வரும், 8 + 3 11, 11 +2 பண்ணியிருக்காங்க. +2 பண்ணால் 13 வந்துச்சா. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது RS லெவல் புக்கில் இருக்க சம் தான் இது. இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ 8 + 13 பண்ணால் என்ன வரும், 13 8 பண்ணால் நம்மளுக்கு 21 வருதா, 21. ஃபஸ்ட்டு 2ஆல ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து 3ஆல பண்ணால் 24, அடுத்து வந்துச்சா. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ 13 24 பண்ணலாம். 13 24 13 24 எவ்வளோ வருது, 7 3 37 வருது. 2ஆல பண்ணியாச்சு, 3ஆல பண்ணியாச்சு, அடுத்து 4ஆல ப்ளஸ் 4 பண்ணால் 41 வந்துச்சா. இப்போ இது 2த்தையும் ப்ளஸ் பண்ணி 5ஆல ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. 24 41 5 இது 6 65 வருது. அப்போ 65 + 5, ஏன்னா 2 3 4, அடுத்து 5ஆல் தான் பண்ண போகிறோம். அப்போ 65 + 5 70. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 70. ஓகே. இந்த மாதிரி டைப்பும் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நோட்டு போட்டு எல்லா டைப்ஸும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி ரிவைஸ் பண்ண எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான சம்னா 17, 19, 23, 29. அடுத்து என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 37. இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா அது வந்து 1ஆல டிவைட் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த நம்பராலே டிவைட் ஆகும். 17ன்றது ஒன் டேபிளில் போகும், அப்படி இல்லைன்னா 17 டேபிளில் போகும். வேற எதுலையுமே அது டிவைட் ஆகாது. அதுதான் சொல்லியிருக்காங்க பிரைம் நம்பர்ஸ்ன்ட்டு. 17 வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 17 வந்து பிரைம் நம்பர். 18 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா இது 2 டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும், 6 டேபிளில் போகும். ஈவன் நம்பர்லேயே ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்குது, அது 2 தான். நம்பர் 2 மட்டும் தான் ஈவன் நம்பர் இருக்குது, ஒரே பிரைம் நம்பர். ஓகேவா? மற்றெல்லாம் பார்க்கலாம். 19 வந்து பிரைம் நம்பர், வேற எதாலையும் போகாது. 1ஆலையும் 19ஆலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும். அடுத்து 20 வந்து ஈவன் நம்பர் வராது. 21 வந்து 7 டேபிள்ஸில் போகும். அடுத்து 22 வராது. 23 வரும். 23 வந்து பிரைம் நம்பர். ஓகேவா? அடுத்து 24 வராது. அடுத்து 25 வந்து 5 டேபிள்ஸில் போயிடும். 26 ஈவன் நம்பர் வராது. 27 வராது. 27 வந்து 3 டேபிள்ஸில் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் 28 வராது, ஈவன் நம்பர். 29 கொடுத்துருக்காங்க. பிரைம் நம்பர்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 30 வந்து வராது, 5 டேபிள்ஸில் போயிடும். 31 வந்து பிரைம் நம்பர் தான், வேற எதுலையும் போகாது. 1ஆலையும் அடுத்து அந்த 3ஆலையும் தான், 1ஆலையும் அப்புறம் 31 மட்டும்தான் போகும், வேற எதுலையும் போகாது. அப்போ ஆன்சர் வந்து 31 பிரைம் நம்பர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக செக் பண்ணிக்க. அடுத்தும் பார்த்தோம்னா 32 வராது. 33 3 டேபிள்ஸில் போயிடும். அடுத்து 34 ஈவன் நம்பர் வராது. 35 5 டேபிள்ஸில் போயிடும். 36 ஈவன் நம்பர் வராது. அப்போ 37 அடுத்து கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்ட் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 31. ஓகேவா? நெக்ஸ்ட் 28வது பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 5, அடுத்து 6, 9, 15. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 40 கொடுத்துருக்காங்களா? டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் 5க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 6க்கும் 9க்கும் 3 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9க்கும் 15க்கும் 6 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னன்னு தெரியாது. ஓகேவா? இப்போ இது பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகலை. எப்படி இருக்கு? சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இது 1ஆல் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாடல்னா இது இந்த மாடல். அதாவது ஃபர்ஸ்ட் 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1 + 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, 3. ஓகேவா? அடுத்து 1 + 2 + 3 அது வந்து 6. அப்போ அடுத்து என்ன வரும்? 1 2 3 4. இந்த 4 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 1 2 3 4 5 6 4 ப்ளஸ் பண்ணா அப்போ 10 இங்கே வரும். 10ஆல் பண்ணால் 15 + 10 எவ்வளோ வரும்? 25. இது கரெக்டாக செக் பண்ணியிருக்க. இன்னொரு பண்ணிடலாம். இன்னொரு வாட்டி வந்து என்ன வரும்? 1 அடுத்து 2 அடுத்து 3 அடுத்து 4 அடுத்து 5. இந்த 5 ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 10 + 15 15. இங்கே 15 பண்ணால் எவ்வளோ வரும்? 25 + 15 40 வந்துச்சா? சரி, ஓகே. அப்போ இது கரெக்டான பேட்டர்ன் தான். அப்போ இடையில இங்கே வர வேண்டியது 25 தான். புரியுதா? இங்கே ஃபர்ஸ்ட் வெறும் 1ஆல் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 1 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1 2 3 அப்போ 1 2 3 4 அந்த மாதிரி 1 எடுத்துன்னு போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் இந்த ஒரு ஸ்டெப்லேயே போட்டு நின்றுட்டு குழம்பின்னு இருப்பீங்க. இதுக்கும் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அதுக்காக இந்த சமயத்தில் வந்தேன் நான். சரி, ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 25. நெக்ஸ்ட் 29வது இதை பார்க்கலாம். 11 இந்த ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 11 1/9. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். 11 1/9. அடுத்து 12 1/2. அடுத்து 14 2/7. அடுத்து 16 2/3. ஓகேவா? பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கலப்பு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறத நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறதுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ப்ளஸ் பண்ணால் வந்துடும். ஓகேவா? 9 × 11 வந்து 99. 99 + 1 100. 100/9 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் 2 வந்து 2 × 12 வந்து 24. 24 + வந்து 25. 25/2. அடுத்து 14 7 7 × 7 × 14. ஓகேவா? பண்ணால் 28 வரும். அடுத்து 7 அப்புறம் 9 98 வருதா? 98 + 2 வந்து 100. அப்போ இங்கே என்ன வரும்னா 100/7. அடுத்து என்ன வருது? 16 × 3. 16 × 3 வந்து 8 வரும். அடுத்து 3 4 வருதா? ஓகே. 48 48 + 2 வந்து 50 வருது. ஓகே, 50/3. ஓகே. இப்போ அடுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாமே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணா இதெல்லாமே கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 100/5. இது வந்து 100 மேலே வர வைக்கிறது. கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அதை தான் வைக்க போகிறோம். நம்ம மேலே 100 வரதுக்கு மேலே 100 ஃபார்ம் ஆகுதா? ஸோ இதையும் நம்ம 100 ஃபார்ம் பண்ண வைக்கலாம் நம்ம. ஸோ மேலே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணால் என்ன வரும்? மேலே வந்து 100 வரும். 25 × 4 100. கீழே வந்து 4 × 2 வந்து 8 வந்துச்சா? இது வந்து 9. ஒரே நிமிஷம்.
ஓகே, இப்போ அடுத்து இது 100/7 அப்படியே தான் இருக்குது. இப்போ மேலே 100 வர வைக்கணும், என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே பண்ணால் கீழேயும் பண்ணணும். ஓகேவா, பண்ணால் மேலே 100 வரும், கீழே வந்து 6 வரும். இப்போ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சா, 100/9, அடுத்து 100/8, அடுத்து 100/7, அடுத்து 100/6, அடுத்து என்ன வரும், 100/5. ஆன்சர் வந்து 100/5. ஆப்ஷனில் 100/5 இல்லை, அப்போ கேன்சல் பண்ணால் இது ஒரு வாட்டி, இது வந்து 20 வாட்டி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 20. ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 30வது சம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2/√5, அடுத்து 3/5, அடுத்து 4/5√5, அடுத்து 5/25, அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, √5னா என்னன்னா, ஒரு முழு 5 இருக்குன்னா √5னா அதில் பாதின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ 2 பாதி சேர்ந்தா ஒரு முழு வருதா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த சம் யூஸ் ஆகும். நம்ம பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டர் பார்த்துக்கலாம். மேலே இருக்கிறது 2, 3, 4, 5, அடுத்து 6 தான் வரும் ஆன்சர். ஓகேவா, இப்போ கீழே டினாமினேட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாத்தையுமே √5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்து வர வைக்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ வெறும் √5 கூட இன்னும் √5 பண்ணால் என்ன ஆகும், பாதி பாதி வந்து முழுசாயிடும். அப்போ வெறும் 5 வந்துச்சா, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்ததுலையும் √5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 5 × √5 வந்து 5√5 வந்துச்சா. இப்போ என்ன இருக்குன்னா 5√5, அடுத்து இன்னும் √5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 5 இருக்கும். √5 என்ன வெறும் 5 வந்துடும். அப்போ 5 × 5 25 வந்துச்சா. இப்போ 5/25 இருக்கு. அடுத்து என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணணும், √5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 5/25√5. ஓகேவா, ஆப்ஷனில் இருக்கா, 5 கிடையாது, 6. ஓகேவா, இங்கே மேலே 6 தான் பார்த்தோம். 6/25√5 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் 31. இது ஈஸியான சம் தான், நம்பர்ஸ் தான் பயங்கர பெருசாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் எப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க, கடைசி நம்பர் எடுத்துட்டாங்க. ஓகேவா, கடைசி நம்பர் எடுத்துட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு மீதமுள்ள நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்புறமா கடைசி நம்பர் எடுத்திருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து என்ன வரும், 3, 4, 5, 6, 1. 3, 4, 5, 6, 1 இருக்கா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஈஸியான சம் தான் இது. நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸாம்பிள் பயங்கரமாக யோசிப்பீங்க, அந்த நேரத்தில் யோசிக்கணும். இந்த மாதிரியும் இருக்கு, ஃபர்ஸ்ட் கடைசி நம்பர் எடுத்துட்டாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டாங்க, மறுபடியும் கடைசி நம்பர், மறுபடியும் ஃபர்ஸ்ட் நம்பர், அப்படியே இருக்கிறதா ஆன்சர் போட போகிறோம். ஓகேவா, அடுத்து 32வது கொஸ்டின் பார்க்கலாம். என்னன்னா 11, அடுத்து 10, அடுத்து என்ன வரும் நம்மளே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 100, 1001, அடுத்து 1000, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10,001. ஓகேவா, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். நான் இது வந்து அந்த 2 சீரீஸ் இருக்குது, அதாவது ஒன்றுத்துக்கு இடைப்பட்டு கனெக்ஷன் இருக்குது. இது எப்படின்னா இதுக்கும் நடுவில் ஒன்று விட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 10 இருக்கு, ஒரு 0 அடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க 100, அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து இன்னொரு 0 ஆட் பண்ணி 1000. இது ஒரு சீரீஸாக கண்டினியூ ஆகுது. நம்மளுக்கு தேவையானது இதுதான் தேவை. இது எந்த சீரீஸு, இது 11, இதுவும் இப்படி கனெக்ட் ஆகுது. ஓகேவா, நம்ம தனியாக எழுதிக்கலாம். 11 இது கண்டுபிடிக்க வேண்டியது, அடுத்து 1001, 10,001. இது பார்த்தாலே தெரியுது, ஒன்றுல இருக்கு, ஒன்றுக்கும் நடுவில் 0 வந்து அதிகரிச்சுட்டு போயிருக்கு. ஓகேவா, 2 0, அடுத்து 3 0. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே ஒரு 0 வந்திருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 2 1 இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு 0, அடுத்து 2 0, அடுத்து 3 0 ஆயிருக்கு. ஓகேவா, ஆன்சர் வந்து 101 ஆப்ஷனில் இருக்கா. ஆப்ஷன் பி ஆன்சர் 101. ஓகேவா, ஈஸி ஆன்சர் தான். நெக்ஸ்ட் இது நிறைய நம்பர்ஸ் இருக்கு, பார்க்கலாம் என்னன்ட்டு. 33வது கொஸ்டின். 8, 9, மறுபடியும் 8, 7, 10, 9, 6, 11, 10, அப்புறம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் 12. ஓகேவா, இதை நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் இது நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அதிகமான டிஃப்ரென்ஸ் இருந்தால், டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒன்று ஏறி ஒன்று இறங்கி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு இது தள்ளி சீரியஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோமா. இது எப்படின்னா 2 இது தள்ளி, இது வந்து 3 இருக்கு. ஓகேவா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் போட்டு காமிக்கிறவங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா, எந்த சீரீஸ்னா 2 இது தள்ளி கனெக்ஷன் ஆகுது. 8 - 1 7, 2 இது தள்ளியா. அப்புறம் 7 - 1 2 இது தள்ளி 6. அப்போ 2 இது தள்ளி என்ன வரும், 6 - 1 5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5. இப்படி கனெக்ஷன் ஆகுது. ஓகேவா, 9 வந்து 2 இது தள்ளி என்ன வரும், +1 பண்ணியிருக்காங்க. இருக்கு இந்த இதுக்கு +1 பண்ணியிருக்காங்க. 10 2 இது தள்ளி 11, 2 இது தள்ளி 12. இப்படி கண்டினியூ ஆகுதா. இதுக்கு 8க்கு +1 பண்ணியிருக்காங்க, 9 2 இது தள்ளி 10, அந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகுது. ஓகேவா, ஈஸியான சம் தான் இது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணலான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5. நெக்ஸ்ட் 34வது சம்.
2, 6, 12, 20, 30, 42, 56. அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டைப்னா ஃபர்ஸ்ட் 1 × 2 பண்ணியிருக்காங்க. 1 × 2 எவ்வளோ? 2 தான். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 2 × 3 பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றுனா ஏற்றிட்டு போகிறாங்க. ஓகேவா? 2 × 3 6. அடுத்து 3 × 4 12, 4 × 5 20, 5 × 6 30, 6 × 7 42, அடுத்து 7 × 8 56. அப்புறம் என்ன வரும்? 8 × 9 9 72. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 72. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இந்த டைப் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் கடைசி சம் பார்த்துடலாம். கடைசி சம் என்னன்னா 3, 12, 27, 48, 75, 108. அதுக்கப்புறம் என்ன வரும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்க்க 3 டேபிள்ஸில் போகிற மாதிரி இருக்குது. அப்போ 3 டேபிள்ஸ் வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 3 × 1 பண்ணுறேன். அப்போ தான் 3 வரும் எனக்கு. அப்போ ப்ளஸ் 0 பண்ணால் தான் 3 வரும். ஓகே, இது பண்ணி பார்க்கலாம். நானும் இந்த சம் பார்க்கலாம். 3 × 1 வந்து 3, அடுத்து 0 பண்ணால் 0 தான் வரும். அப்புறம் 3 × 2 பண்ணால் 6 வரும். ரொம்பவே தூரமாக இருக்குது. இல்லை என்ன பண்ணி பார்க்கலான்னா 3 × 2 ஸ்கொயர் பண்ணலாம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 × 3 வந்து 12. அப்போ இந்த 0லாம் தேவையே தான் வராது. அப்போ 12 வந்துச்சா? இதுவும் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 தானே. அப்போ 3 × 1 வந்து 3. அடுத்து 3 × 2 ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர்னா 4. ஓகேவா? 4 × 3 வந்து 12. கண்டுபிடிச்சாச்சா? அப்புறம் 3 × 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா என்னது? 9. 9 × 3 27. இந்த ஃபார்முலா அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 3 × 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வந்து 16. 16 × 3 வந்து 48. ஓகே, இதுதான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 × 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25. 25 25 × 3 75. 75 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 3 × 6 ஸ்கொயர். ஓகேவா? 6 ஸ்கொயர் வந்து 36. 36 × 3 எவ்வளோ வரும்னா 108. ஓகேவா? 108. இது வந்து 8 வரும். அடுத்து 10 அப்படியே வரும். ஆன்சர் வந்து 108. இப்போ அடுத்து கண்டுபிடிச்சா என்ன வந்துடும்? அடுத்து 7 ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. 7 ஸ்கொயர் வந்து 49. 49 × 3 எவ்வளோ? 50 × 3 எவ்வளோ வரும்? 150 வரும். அது கூட இந்த 3 கழிச்சிட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் 147. 147 ஆன்சர் இருக்கா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 147. ஓகேவா? 35 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக்கில் இருக்க நம்பர் சீரிஸ் டாப்பிக்கில் இருக்க சம் 35 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வெறும் பார்ட் 4ல் வேறு டைப்பாக பார்க்க போகிறோம். அந்த டைப்பில் வந்து இந்த மாதிரி இடையில டேஷ் இருக்காது. மொத்தமாக கொடுத்துட்டு எது தவறானதுன்னு கேட்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு பார்ட் 4 கம்ப்ளீட் ஆகிடும். இந்த புக்கில் இருக்க சம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இந்த டைப் வந்து இந்த நம்பர் சீரிஸ் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்பர் சீரிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.